அம்பேத்கர் 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 நான் திறந்த மனதோட அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு சிக்கல்? மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன சிக்கல்? நாடாளுமன்றத்துல நேரலையில ஒளிபரப்பான ஒண்ணு. அது எல்லாரும் லைவ்ல சன்சஸ் டிவின்னு அவங்க இப்ப பேரை மாத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் சமஸ்கிருதம் ஆக்கிட்டாங்க. அது எல்லா தொலைக்காட்சிகளிலும் நேரலையில ஒளிபரப்பாய். நேரலையில ஒளிபரப்பான ஒண்ணு ஏஐ மூலம் மாற்றி விட்டார்கள் அமித்ஷா சொல்றாருன்னா ஏதாவது உண்டா? இதோட ஆபத்தான வேலை ஏதாவது உண்டா? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு இவ்வளவு ஆதாரங்களோடு சிக்கும் போதே இவங்க இஷ்டத்துக்கு கதையை மாத்துறாங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்னெல்லாம் கதை சொல்லி நம்மளை ஏமாத்திருப்பாங்க நம்ம தாத்தா பாட்டி தான் எனக்கு தோணும். நீங்க உங்க மனசுல அம்பேத்கர் மீது வன்மம் இருக்கு. நீங்க வாக்கு வங்கி அரசியலுக்காக அம்பேத்கருக்கு செலவைப்பது கொண்டாடுறது நடிச்சிட்டு இருந்தீங்க. உங்களை அறியாம அந்த வன்மம் இன்றைக்கு வெளிப்பட்டு விட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஒருவேளை உளப்பூர்வமா சொன்னீங்களா, உங்க வன்மம் வெளிப்பட்டுச்சா, இல்ல டங் ஸ்லிப் ஆயிச்சா, எது வேணாலும் இருக்கட்டும். ரொம்ப நான் சொல்ல வந்த கருத்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டு நான் திறந்த மனதோட அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு சிக்கல்? மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன சிக்கல்? பாபா சாஹேப் அம்பேத்கரை அண்ணலை நான் அவ்வாறு சொல்லவில்லை, சொல்லி இருப்பதாக பலரும் நினைக்கிறீங்க. அண்ணலை நேசிக்கக்கூடியவருடைய மனம் புண்பட்டு இருப்பதாக அறிகிறேன். மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றது என்ன சிக்கல்? நம்ம தொடர்ந்து அந்த ஸ்பீச் வந்து ஃபுல்லா நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஃபேஷன் ஆகிருச்சு, அதுக்கு வந்து கடவுளோட நாமத்தை உச்சரிச்சா கூட உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குங்கிறத சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து இதை புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொல்ல வரேன், அவரை நீங்க எடுத்துக்கிறது தப்பு கிடையாது, நீங்க அம்பேத்கரை எடுத்துக்கிறது தப்பு கிடையாது, ஆனா அவர் என்ன சொல்ல வராருங்கிறத காங்கிரஸ் முழுமையா புரிஞ்சுக்கலங்கிறதானே அவருடைய உள் பேச்சை பார்க்கும்போது தெரியுது. நீங்க அம்பேத்கர் 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 பேரை சொல்றதுக்கு பதில் கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட நீங்க சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்பேத்கர் சொல்றத பேரை சொல்றாலும் நோ யூஸ். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அமித்ஷாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதான். அம்பேத்கர் பேரை சொல்றதுனால உனக்கு என்ன பலன்? இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பேரை வச்சு காங்கிரஸ் அரசியல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க. அவர் பேரை வச்சு தானே அரசியல் பண்ண முடியும். அதுல என்ன தப்பு? சாவர்கர் பேரை வச்சு அரசியல் பண்ண முடியும், கோட்சே பேரை வச்சு அரசியல் பண்ண முடியும், அண்ணலின் பேரை வச்சு தான் அரசியல் பண்ண முடியும். அவர் தானே அரசியல் மேதை, சட்ட மேதை, அரசியல் சாசன சட்டத்தை வகுத்து தந்தவர். நீங்க அந்த அரசியல் சாசன சட்டத்தையே நீங்க வந்து இல்லாமல் செய்யணும்னு நினைக்கும் போது அதை வச்சு தான் அரசியல் பண்ண முடியும். நீங்க யாரை மழுங்கடிக்க நினைக்கிறீர்களோ, யார் இயற்றி தந்த அரசியலமைப்பு சட்டத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அரசியல் சாசன சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறார் ராகுல் காந்தி. இந்தியா கூட்டணி எம்பிக்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு பதட்டம் வருது. ஐயோ, நாம நினைச்சதை இவங்க செய்யப்பட மாட்டாங்க போல இருக்குது, நாம அரசியல் சாசன சட்டத்தையே மாற்றணும்னு நினைச்சோம், இவங்க அதை தூக்கி கரெக்டாக கையில் வச்சு பேசிட்டே இருக்கிறாங்க, அம்பேத்கர் கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறாங்க, நம்ம அரசியல் சாசன சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அது அம்பேத்கருக்கு எதிரானதாக போகும். அம்பேத்கர் இவங்களுக்கு சொந்தமானவங்கிறதா வந்து பிஜேபி நினைப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி அவர் தப்பா பேசியிருக்க முடியும்? அம்பேத்கரை தனக்கு சொந்தமானவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில் 2 இடம் இருக்கு. ஒன்று வாக்கு வங்கி அரசியலுக்காக அம்பேத்கர் தனக்கானவர் என்று மாற்றிக்கொள்ள நினைப்பது, இன்னொன்று அம்பேத்கருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அம்பேத்கர் தனக்கான தலைவர் என்று நேசிப்பது. இந்த 2க்கு வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு அதுக்கு பாரதூரமான வேறுபாடு இருக்குல்ல. நீங்க அம்பேத்கர் மீதான வன்மம் என்பது பாஜகவுக்கு இன்னைக்கு வந்தது அல்ல, அது அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலான வன்மம். இன்னும் சொல்லப்போனா 75 ஆண்டுகளுக்கு மேலான வன்மம். நான் சொல்றது 1940s போறேன். நீங்க வந்து நான் எல்லாத்தையும் டேட்டோட வித் எவிடன்ஸாவே நான் வந்து பிஹே நியூஸ்க்கு பதிவு பண்ண விரும்புறேன். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நம்ம வைக்கலாம். 1949 நீங்க ஹிந்து கோட் பில் அம்பேத்கர் கொண்டு வருகின்ற பொழுது, ஹிந்து கோட் பில்னா என்ன? ஹிந்து பெண்களுக்கு சொத்து உரிமை, ஹிந்து பெண்களுக்கு விவாகரத்து உரிமை, இதெல்லாம் தானே. இது ஹிந்து மதத்திற்கு எதிரானது என்று எதிர்த்தவர்கள் யார்? பாஜகவினுடைய மூதாதையர்களான RSS.